வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th தமிழ் ஃபஸ்ட்டு டேர்ம்க்கு உண்டான டெஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். 50 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டெலகிராமில் வந்து பிடிஎஃப் வடிவில் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் முழுமையாக எழுதிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். டைரெக்டாக இந்த வீடியோ பார்க்கறதுனால எந்த ஒரு பயனுமே இல்லை. ஓகே, இந்த 50 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டெலகிராமில் போட வேணாம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா தமிழுக்கு வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதை வந்து நம்ம டெலகிராம் மூலியமாக தான் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் யார் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் தரேன். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா, அதுதான் வந்து தவறானது. குத்துச்செடி புதர் முதலியவற்றின் அடி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தட்டு அல்லது தட்டை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, தூறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஓகே, செகண்ட் கொஸ்டின், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். 3, 4, 2, 1 அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். புலி, காஞ்சிரை முதலியவற்றின் வித்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேம்பு, ஆமணக்கு இதோட முதலியவற்றோட வித்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஓகே, அதுக்கடுத்து பனை முதலியவற்றின் வித்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஓகே, அடுத்து அவரை, துவரை முதலிய பயிர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஓகே, அப்போ இந்த செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. 3, 4, 2, 1 தான் இதற்கான ஆன்சர். ஓகே, தேர்ட் கொஸ்டின், அதாவது கீழ்கண்டவற்றில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் சி. பூவின் விரிந்த நிலை அலர் அப்படிங்கிறது தான் தவறு. ஓகேங்களா. பூவோட விரிந்த நிலை அல்ல, மலர்ந்த நிலையை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அலர் அல்லது மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஓகே, மற்ற 3 சரியாக தான் இருக்குது. ஓகே, ஃபோர்த்து கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரம் முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார் தேவநேய பாவனார் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரிதான். ஓகேங்களா. ஓகே, அடுத்து கூற்று 2, உலக தமிழ் பண்பாட்டு கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவநேய பாவனர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அதாவது அவர் நிறுவனது என்ன அப்படின்னா உலக தமிழ் கழகம், அதைத்தான் அவர் நிறுவியிருப்பார். ஓகேங்களா, நிறுவி அதோட தலைவராக இருந்திருப்பார். ஓகே, அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறது தான். ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின், அதாவது கூற்று 1 கலப்பில்லாத பொய் என்பதை முரண் சொல் என்கிறோம் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. ஓகேங்களா, சொல் முரண் தான் சொல்லுவாங்க. கலப்பில்லாத பொய் அப்படிங்கிறத சொல் முரண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஓகே, கூற்று 2 உவமையும் பொருளும் ஒற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகமாகும் என்று எழுதியிருக்கிறவர் 1000 ஆண்டுகளுக்கு பின்பு வந்த தண்டி அப்படிங்கிற ஒரு இலக்கண புலவர் அவர்கள் தான். ஓகேங்களா. இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு தான். அதாவது ஓமையும் பொருளும் ஒற்றுமை அல்ல, வேற்றுமை. ஓகேங்களா, வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவகமாகும் அப்படின்னு சொன்னவர் தான் தண்டி அவர்கள். ஓகே, அப்போ ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. கூற்று 1, 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, சிக்ஸ்த் கொஸ்டின், அசையி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சொல்லிசை அளபடை. ஓகே, செவன்த் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 10 பாட்டு நூல்களுள் 1 மலைபடுகடாம் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரிதான். ஓகே, கூற்று 2 மலைபடுகடாம் என்ற நூலினை பாடியவர் இரணிய முட்டத்து பெருங்களத்தூர் பெருங்கௌசிகனார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அவர் பாடியவர் யார் அப்படின்னா இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் அவர்கள் தான் இந்த பாடலை வந்து பாடியிருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே, அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, எய்த் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது கோபல்லபுரத்து மக்கள் எனும் கதை அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரிதான். அடுத்து கூற்று 2 கோபல்லபுரத்து மக்கள் என்ற நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு எது அப்படின்னா 1991. அப்போ இது சரிதான். அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்று 1, 2 சரி அப்படிங்கிறதா. ஓகே, நைன்த் கொஸ்டின், காசி காண்டம் கூறும் விருந்தோம்பல் பற்றிய கூற்றுகளில் கீழ்கண்டவற்றில் தவறானது எது அப்படின்னா அது ஆப்ஷன் சி. அவர் அருகில் நிற்றல், அதாவது விருந்தினர் அருகில் நிற்றல் அப்படிங்கிறது தவறு. அதாவது அதிவீரராம பாண்டியர் காசி காண்டத்தில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா விருந்தினரோட எதிரில் நிற்றல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்லியிருப்பார். இப்போ ஆப்ஷன் சி தான்
தவறானது இதற்கான ஆன்சர். ஓகே, 10th கொஸ்டின், விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கம் மொத்தம் எத்தனை என காசி காண்டம் கூறுகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி 9. ஓகேங்களா? ஓகே. 11th கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று ஔவையார் மூதுரையில் கூறுகிறார் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. மூதுரை கிடையாது, கொன்றை வேந்தன்ல தான் வந்து ஔவையார் அவர்கள் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. அதுக்கடுத்து கூற்று 2, உண்பவரின் இடப்பக்கம் வாழை இலையின் விரிந்த பகுதியும் வலப்பக்கம் வாழை இலையின் குறுகலான பகுதியும் வர வேண்டும் அப்படிங்கிற இந்த கூற்றும் பார்த்தீங்கன்னாலும் தவறு தான். இடப்பக்கம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா குறுகலான பகுதி வரணும், வலப்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா விரிந்த பகுதி வரணும். அப்போ இந்த கூற்று தவறு. அப்போ 11th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 12th கொஸ்டின், காலின் பின் 7 அடி பின் சென்று என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் டி, பெருநராற்றுப்படை அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் தான் இடம்பெற்றிருக்கு. ஓகே. 13 கொஸ்டின், பல மடங்கு தீமை தருவது எவை என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா ஆப்ஷன் சி, நட்பண்புடையோரின் நட்பை கைவிடுதல் பல மடங்கு தீமை தரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாங்க. ஓகே. 14 கொஸ்டின், இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 4, 3, 2, 1 தான் இதற்கான ஆன்சர். அதாவது கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செவ்விலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலவே எபிக் லிட்ரேச்சர் அப்படின்னா என்னென்னா காப்பிய இலக்கியம். ஓகேங்களா? ரீஜனல் லிட்ரேச்சர் அப்படின்னா வட்டார இலக்கியம். ஃபோல்க் லிட்ரேச்சர் அப்படின்னா நாட்டுப்புற இலக்கியம். அப்போ இந்த 14 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே. 15 கொஸ்டின், வருக 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 என்ற சொல் எதன் காரணமாக அடுக்கி வந்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி, உவகை. ஓகேங்களா? உவகை காரணமாக தான் அடுக்கி வந்துள்ளது. ஓகே. 16 கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் சி, அதாவது நீத்துப்பாகம் அப்படின்னா கீழ்கஞ்சி அப்படின்னு இருக்குங்களா, அது வராது. நீத்துப்பாகம் அப்படின்னா மேல் கஞ்சி அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஓகே. 17 கொஸ்டின், கூற்று 1, வேற்றுமை உறுப்புகள் வெளிப்பட அமையா தொடர்கள் வேற்றுமை தொகா நிலை தொடர்கள் எனப்படும் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. அதாவது வேற்றுமை உறுப்புகள் வெளிப்பட அமையும். ஓகேங்களா? அமையும் தொடர்கள் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேற்றுமை தொகா நிலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து வந்து கூற்று 2, அன்பால் கட்டினார் என்பது 3ஆம் வேற்றுமை தொகா நிலை தொடர் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரிதான். இப்போ இந்த 17 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா. ஓகே. 18 கொஸ்டின், கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி, மதுரை இளநாகனார் அவர்கள் தான் இந்த வரியை சொல்லியிருக்காரு. ஓகே. 19 கொஸ்டின், ஊர் கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள். ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது. புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று யார் எந்த நூலில் கூறுறாங்க அப்படின்னா வா ராமசாமி அவர்கள் மலையும் புயலும் அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் கூறுறாரு. ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 20 கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் டி, அதாவது காய்ந்த தாளும் தோகையும் திண்டு அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது தவறு. காய்ந்த தாளும் தோகையும் என்ன அழைக்கப்படும் அப்படின்னா சண்டு அப்படின்னு அழைக்கப்படும். மற்ற 3மே சரிதான். ஓகே. 21 கொஸ்டின், சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 10 வகைப்படும். ஓகே. 22 கொஸ்டின், அதாவது கூற்று 1, ஆழப்படுத்தல் என்பதன் பொருள் நீண்டு ஒலித்தல் என்பதாகும் அப்படிங்கிற இந்த கூற்று சரிதான். அதே போலவே கூற்று 2, செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் 7 தத்தம் அளவில் நீண்டு ஒலிக்கும் போது அதை குறிக்க குற்றெழுத்துக்களின் இனமான நெட்டெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும் அப்படிங்கிறதுல இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா குற்றெழுத்து அல்ல, நெட்டெழுத்துக்கு பின்னால் இனமான குற்றெழுத்துக்கள் தான் மாறி வரும். ஓகேங்களா? நெட்டெழுத்துக்கு இனமான குற்றெழுத்துக்கள் ஓகேங்களா அவற்றின் பின்னால் வரும் அப்படிங்கிறதா சரி. அப்போ இது வந்து இந்த கூற்று வந்து தவறு. அப்போ இந்த 22 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா. ஓகே. 23 கொஸ்டின், 8 என்ற சொல் குறிப்பது எது அப்படின்னா ஆப்ஷன் பி, பொதுமொழி. ஓகேங்களா? 8 அப்படிங்கிறது எண்ணையும் குறிக்கும். அதே போலவே எல் ப்ளஸ் கூட்டல் எல் கூட்டல் தூ அப்படின்னு எல்லை உண் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளையும் குறிக்கும். ஓகே. 24 கொஸ்டின், அதாவது கூற்று 1, தொழிற்பெயர் எண் இடம்
காலம், திணை ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் எனப்படும் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. அதாவது தொழிற்பெயர் என்னென்னலாம் சொல்லும் அப்படின்னா எண், இடம், காலம். ஓகேங்களா, இந்த மூன்றுமே கரெக்டு. ஆனால் திணை வராது, பால். ஓகேங்களா, இப்போ இந்த கூற்று வந்து தவறு. கூற்று 2 ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரிதான். ஓகேங்களா, ஓகே. அப்போ இந்த 24 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறது தான். ஓகே. 25 கொஸ்டின், அதாவது சொல் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. அதாவது ஏ வந்து 2 திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரிதான். ஓகேங்களா, ஓகே. அதே போலவே சொல் எண் இடங்களில் வரும் அப்படிங்கிறது தவறு. சொல் வந்து மூவகை இடங்களிலும் வரும் அப்படிங்கிறது தான் கரெக்டு. சொல் பார்த்தீங்க அப்படின்னா உலக வழக்கிலும் உரைநடை வழக்கிலும் வரும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தவறு. சொல் அப்படிங்கிறது உரைநடை வழக்கு வராது, செய்யுள் வழக்கு. ஓகேங்களா, ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சொல் வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னாலும் சரிதான். அப்போ இந்த 25 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஏ, பி, சி மட்டும் தவறு அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 26 கொஸ்டின், வினைத்தொகை என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. வினை பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடர். வீசு, தென்றல் அப்படின்னு எடுத்துங்க. வீசு அப்படிங்கிறது வினைப்பகுதி, தென்றல் அப்படிங்கிறது பெயர்ச்சொல். ஓகேங்களா, இந்த மாதிரி வருது தான் வினைத்தொகை. ஓகே. 27 கொஸ்டின், அதாவது கூற்று 1 வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உருவகம் ஆகிய தொகைநிலை தொடர்களுள் அவை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை எனப்படும் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. ஓகேங்களா, அன்மொழி தொகை அப்படின்னா வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, ஓகேங்களா, உருவகம் வராது, உண்மை அப்படிங்கிறது தான் வரும். ஓகேங்களா, இது இல்லாத தொடர்கள் வந்து மறைந்து நின்று பொருள் தந்துச்சு அப்படின்னா அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. கூற்று 2 சிவப்பு சட்டை பேசினார் என்ற தொடரில் சிவப்பு சட்டைக்காரர் பேசினார் என தொகைநிலை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருகின்றன அப்படிங்கிற இந்த கூற்றும் பார்த்தீங்க அப்படின்னாலும் தவறு தான். சிவப்பு சட்டைக்காரர் அல்ல, சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தான் தரும். ஓகேங்களா, ஓகே. அப்போ இந்த 27 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறது தான். ஓகே. 28 கொஸ்டின், இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. 4, 1, 2, 3 தான் இதற்கான ஆன்சர். அதாவது இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சாரை பாம்பு, உவமை தொகை அப்படின்னா மலர்கையின் வரும், உண்மை தொகை அப்படின்னா அண்ணன் தம்பி, பண்பு தொகை அப்படின்னா வட்டத்தொட்டி. ஓகே. 29 கொஸ்டின், கூற்று 1 பண்பு தொகை என்பது நிறம், சுவை, அளவு, வடிவம் முதலானவற்றை உணர்த்தும் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரிதான். பண்பு தொகையில் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதி மறைந்து வரும் அப்படிங்கிற இந்த கூற்றும் சரிதான். அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்று 1,2 சரி அப்படிங்கிறதா. ஓகே. 13 கொஸ்டின், பெருஞ்சித்தனாரின் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி. திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. ஓகே. 31 கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் டி. லயத்துடன் நேராக அப்படிங்கிறது தான். லயத்துடன் அப்படிங்கிறதுக்கு உண்டான பொருள் சீராக அப்படிங்கிறது. ஓகே. 32 கொஸ்டின், தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் எந்த பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் அப்படின்னா ஆப்ஷன் பி. திருப்பாவை, திருவெம்பாவை. ஓகே. 33 கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எவை மழை பெய்யும் போது நீரில் கரைந்து விடுவதால் அமில மழை பெய்கிறது அப்படின்னா ஆப்ஷன் சி. கந்தக. அதாவது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அதாவது கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 34 கொஸ்டின், வடகிழக்கு பருவக்காற்று அப்படிங்கிறது எது அப்படின்னா ஆப்ஷன் டி. அதாவது அக்டோபர் முதல் டிசம்பர் வரைக்கும் வடகிழக்கு பருவக்காற்று வீசும். ஓகே. 35 கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் பாரதியார் பற்றியவைகளில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ. நாடக எழுத்தாளர் அப்படிங்கிறது தவறு, மற்ற மூன்றுமே அவருக்கு பொருந்தும். ஓகே. 36 கொஸ்டின், அதாவது கூற்று 1 இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர் ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று சரி. அதில் அடுத்து கூற்று 2 மற்றொன்று, இதில் மற்ற எனும் இடைச்சொல்லை அடுத்து ஒன்று எனும் சொல் நின்று பொருள் தருகிறது அப்படிங்கிற இந்த கூற்றும் சரிதான். அப்போ இந்த 36 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. கூற்று 1,2 சரி அப்படிங்கிறது தான். ஓகே. 37 கொஸ்டின், பொறுத்துக. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. 2, 4, 1, 3 தான் இதற்கான ஆன்சர். வினைமுற்று அப்படின்னா தொடர் அப்படின்னா பாடினால் கண்ணகி அப்படிங்கிறது. வினையெச்ச தொடர் அப்படின்னா பாடி மகிழ்ந்தனர் அப்படிங்கிறது. எழுவாய் தொடர் அப்படின்னா பேருந்து வருமா அப்படிங்கிறது தான்
அடுக்கு தொடர் அப்படின்னா வாழ்க வாழ்க அப்படிங்கிறது. ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, 38 கொஸ்டின். பெரிய மீசை வந்தார் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி அன்மொழி தொகை அப்படிங்கிறது. ஓகே, 39 கொஸ்டின். வலம்பொறி பொறித்த மாதாங்கு தடக்கை என்ற சொல்லில் எந்த கடவுளை பற்றி கூறப்படுது அப்படின்னா ஆப்ஷன் டி திருமால் அப்படிங்கிற அந்த ஒரு கடவுளை பற்றி சொல்லப்படுது. ஓகே, 40 கொஸ்டின். முல்லை நிலத்துக்குரிய உரி பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அப்படிங்கிறது தான். ஓகே, 41 கொஸ்டின். தடக்கை என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. அது அப்படின்னா ஆப்ஷன் பி உரிச்சொல் தொடர் தடக்கைனா. 42 கொஸ்டின். இந்தியா கொடுத்து ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட புயல் பெயர்களில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் டி சாகர். அதுதான். ஓகேங்களா, இது வந்து இனி வர இருப்பவை கூட இருக்கக்கூடிய புயல்கள். ஓகே, 43 கொஸ்டின். அதாவது எந்த கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை 2000 ஆண்டு தொடங்கியது அப்படின்னா ஆப்ஷன் பி வட இந்திய பெருங்கடல். ஓகே, 44 கொஸ்டின். கூற்று 1 பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுதி 1 தொகுப்பில் உள்ள இருவேறு தலைப்புகள் தமிழ் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும் அப்படிங்கிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூற்று தவறு. அதாவது என்ன தலைப்பு இருக்குது அப்படின்னா முந்துற்றோம் யாண்டும் கரெக்டு. தமிழ் வாழ்த்துல தமிழ்தாய் வாழ்த்து. ஓகேங்களா. ஓகே, அடுத்து கூற்று 2 பெருஞ்சித்திரனாரோட நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரிதான். அப்போ 44 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா. ஓகே, 45 கொஸ்டின். அதாவது கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் என்ற பாடல் வரிகள் தமிழை கடலோடு இரட்டுற மொழிதலாய் கூறுகிறது அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரி. அடுத்து கூற்று 2 துய்ப்பது என்பதன் பொருள் கற்றல் என்பதாகும் அப்படிங்கிறது வந்து தவறு. துய்ப்பது அப்படின்னா என்ன பொருள் தருது அப்படின்னா கரெக்டான பொருள் கற்பது அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தருது. அப்போ இந்த 45 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி கூற்று 1 சரி கூற்று 2 தவறு அப்படிங்கிறது தான். ஓகே, 46 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. முத்துக்குளிக்கும் புகாரின் அரசர் அதிவீர ராம பாண்டியர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அவர் எந்த அரசர் அப்படின்னா கொற்கையோட அரசர். ஓகேங்களா. ஓகே, அடுத்து வந்து தமிழ் புலவராகவும் திகழ்ந்த இந்த அதிவீர ராம பாண்டியர் இயற்றிய நூல் காசி காண்டம் அப்படிங்கிற இது வந்து சரிதான். ஓகே, அடுத்து அதிவீர ராம பாண்டியரின் சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கும் நூல் வெற்றி வேட்கை என்று அழைக்கப்படும் தருந்தொகை அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. அது என்ன நூல் அப்படின்னா நருந்தொகை. ஓகேங்களா. ஓகே, அடுத்து வந்து வீரராம பாண்டியர் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா நைடதம், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, அறக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம். ஓகேங்களா. ஓகே, இது வந்து அவர் வந்து அறக்கருவை அந்தாதி எழுதுனால அவர் எழுதிய நூல் பார்த்தீங்க அப்படின்னா திருக்கருவை அந்தாதி அப்படிங்கிற அந்த ஒரு நூலை வந்து அவர் எழுதியிருக்காரு. அப்போ இந்த 46 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இந்த டியும் தவறு தான். அப்போ இந்த 46 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா, ஏசிடி மட்டும் தவறு அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஓகே, 47 கொஸ்டின். அலங்குகளை நரலும் ஆரிப்படுக சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா ஆப்ஷன் டி மலைபடுகடாம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் இடம்பெற்றிருக்கு. ஓகே, 48 கொஸ்டின். மேவலால் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பொருந்துதல் பெறுதல் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தருது. 49 கொஸ்டின். சங்கு எத்தனை வகை உள்ளது என தனிப்பாடல் திரட்டு குறிப்பிடுது அப்படின்னா ஆப்ஷன் சி 3 வகை. ஓகேங்களா. ஓகே, அடுத்து 50 கொஸ்டின். உலக காற்று நாள் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஜூன் 15 தான் உலக காற்று நாள் என போற்றப்படுகிறது. ஓகே, நம்ம 50 கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பார்த்துட்டோம். இந்த 50 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டெலகிராமில் போட வேண்டாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.